எடுத்த ட்ரேட் பற்றி பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒன் லாட்டில் வந்து புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணியிருந்தோம். அண்ட் இதுதான் நம்ம ஃபைன் பண்ண பேட்டர்ன் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வித் 1 2 3 கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். இந்த ஒரு பிரேக் டவுன் வித் விக் இல்லாத ஒரு ஒரு கேண்டலில் இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஃப்டர் ஒரு ஹெவி கன்சாலிடேஷன் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஒரு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ ஸ்ட்ரைக் என்ட்ரி ப்ரைஸ் திஸ் இஸ் த லாஸ் 971 rupees. ஒரு லாட் தான் பை பண்ணியிருந்தோம். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 160 அண்ட் எக்ஸிட் வந்து 145. ஸ்டாப் லாஸ் வந்து 15 பாயிண்ட்ஸ், 9% லாஸ். இதுதான் வந்து ஸ்ட்ரைக் என்ட்ரி ப்ரைஸ். இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த ஒரு ஹியூஜ் கேண்டலுக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம். டார்கெட் வந்து 205 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஐ மீன் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 145ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். இது ஹோவர் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வருது 145 இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டார்கெட் ஐ மீன் நிஃப்டி வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் அவர் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு. பட் இட்ஸ் ஃபைன். நம்ம வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்கக்கூடாது. செகண்ட் ட்ரேட் எனிவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்மளோட செகண்ட் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்திருந்தாலும் நான் இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பேன். நான் நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 160, பட் இப்போ வந்து 170ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் நான் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன் ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா. பட் நான் இன்னைக்கு வேணா வந்து இதில் தப்பிச்சிருக்கலாம். ஐ மீன் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணால் ஏதோ ஒரு நாள் ட்ராப் ஆவீங்க. அன்னைக்கு ஹோல் கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ ஸ்டே டிசிப்ளின். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல மூவ் 175. நம்ம வந்து 160ல் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கலாம். அண்ட் 15 நம்ம 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் 205 இந்த இடத்துல ஆல்ட் ஹெச் இந்த இடத்துல வந்து நம்மளோட டார்கெட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். பட் ஐ திங்க் ஹிட் ஆகிருந்தேன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு மேலே. ஸோ விச் இஸ் ஃபைன். ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஈவன் தோ நீங்கள் நல்ல ஒரு ஃபால், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டயத்துலேயே ஒரு செம ஃபால். ஸோ ஓகே, எனிவே ஓகே. நான் இன்னைக்கு இந்த ஒரு ட்ரேடோட டெர்மினலை க்ளோஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் ஹிட் ஆனாலும் சரி, உங்களோட பிளானில் கரெக்டாக இருங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட்னா ஒரே ஒரு ட்ரேட்லேருந்து வெளியே வந்துருங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ ஸ்டே உங்களோட கேபிட்டலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த ஒரு வீடியோ. If you found this video useful, kindly subscribe and like this video. Thank you so much. Bye.